வணக்கங்க. நீங்க கன்சீவா இருக்கீங்களா இல்ல பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கன்சீவா இருக்கும்போது ரெகுலர் செக்அப் போலினா உங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்க வயித்துல வர குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. உங்களோட முதல் செக்அப்லயே கர்ப்பப்பையில் தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களோட ஹைட், வெயிட், பிபி எல்லாம் பார்த்துட்டு உங்களோட பிளட் குரூப்பும் ஹீமோகுளோபின் அளவும் செக் பண்ணிட்டு பிளட்ல சுகர், தைராய்டு இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. 12வது வாரத்துல என்டி ஸ்கேன், டபுள் டெஸ்ட், ட்ரிபிள் டெஸ்ட்லும் பண்ணுவாங்க. என்டி ஸ்கேன்ல உங்க வயித்துல வளர குழந்தைக்கு குரோமோசோம் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 20லிருந்து 22வது வாரத்துக்குள்ள அனாமலி ஸ்கேனுங்க. இதுல குழந்தைக்கு மற்ற உடல் உறுப்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தடுத்த மாசத்துல ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட எடை, பனிக்கோட நீர் அளவு, குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. கன்சீவாக இருக்கிற மதரோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்குவாங்க. பிரெக்னன்சியோட கடைசி வாரங்களில் அம்மாவுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறையறதுக்கும் பிபியும் சுகரும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.